முந்தைய அரசான ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசாங்கம் கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற அந்த திட்டத்தை தற்போதைக்கு மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய காரணம் இருப்பதாகவும் மே மாதம் 2026ஆம் ஆண்டு அதாவது நடப்பு மாதத்திற்கு வந்து சேர வேண்டிய தொகை விரைவில் வரும் என்றும் விஜய் அரசு அறிவித்திருக்கிறார்கள். அதாவது மே 15ஆம் தேதி அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகணும். முதலமைச்சர் ஸ்டாலின் ரிசல்ட் வந்த 3வது நாளே கொடுத்த பேட்டியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எக்காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது, நீங்கள் 2500 ரூபாய் அல்லது 2000 ரூபாயோ கூட பிறகு கொடுங்கள், ஆனால் தொடர்ந்து இந்த 1000 ரூபாய் தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி வந்திருக்கிறது. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. 2500 ரூபாய் கொடுப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மே 2026க்கு ஏன் நாளை அந்த தொகையை கொடுக்க முடியாது என்பதற்கான தெளிவான காரணங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. அதே போல 2500 ரூபாய்க்கு தான் அவர் உரிய கால அவகாசம் கேட்கிறாரா அப்படின்றதும் கூட தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றால் என்ன மறுசீரமைப்பு, என்ன குறைபாடு அதில் இப்போது இருக்கிறது, அது எதுவுமே வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. பொத்தாம் பொதுவாக ஒரு செய்தி வெளியீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய சூழ்நிலை. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு இருந்த அரசினுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்ற முத்தான 8 திட்டங்கள் அப்படின்ற திட்டங்கள்ல முதன்மையான திட்டம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 2025ஆம் ஆண்டு கடந்த அரசு நியமித்த மாநில திட்டக்குழு ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள், ஒரு சர்வே. அந்த சர்வேல பல்வேறு முக்கியமான அம்சங்களை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். என்ன கண்டறிந்தார்கள் அப்படின்றத கிட்டத்தட்ட ரூரல் அதாவது கிராம பகுதிகளில் 46% பேரும், நகர்ப்புற பகுதிகளில் 16% பேரும் இந்த திட்டத்தின் பயனடைபவர்களில் பட்டியல் மற்றும் பழங்குடியினராக இருக்கிறார்கள். இது ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 1. 2வது, 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 15% பேர் பயனடைகிறார்கள். சிங்கிள் விமன் அதாவது எய்தர் விடோடு அதாவது கணவரை இழந்தவர்கள் அல்லது செப்பரேட்டட் பிரிந்து வாழ்பவர்கள் அல்லது விவாகரத்து பெற்றவர்கள் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் 17% பேர் பயனடைகிறார்கள். அதுல எந்த விதமான வேலைக்கும் போகாதவர்கள் கிட்டத்தட்ட சிங்கிள் மெம்பர் ஹவுஸ் ஹோல்டில் 2/3 பங்கு வேலைக்கு போகாதவர்கள் அவங்களே 7% பேர் இருக்கிறாங்க. 32% பேர் எந்த விதமான ஃபார்மல் எஜுகேஷனும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது சமுதாயத்தில் யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருப்பவர்களாக நாம் அடையாளம் படுவோமோ அவர்கள் எல்லோரும் இதில் முக்கியமான பயனாளிகளாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த பயனாளிகள் எல்லோரும் சொல்லுகின்ற ஒரே விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 99% பயனாளிகள் சொல்லுவது ரூரல் அர்பன் எல்லா இடங்களிலும் சேர்த்து இந்த 1000 ரூபாய் சேருவதற்கு எந்த விதமான கால தாமதமும் இருப்பதில்லை. 15ஆம் தேதி ரொம்ப ஷார்ப்பா அது அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருது. 15ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு அந்த கார்டு எடுத்துட்டு போய் தேய்ச்சோம்னா அமௌண்ட் வராது அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற அளவுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் உரிய காலத்தில் வந்தடைவதாக தெரிவிக்கிறார்கள். ஏன் இதையெல்லாம் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இந்த மே 2026க்கான பணம் என்பது விரைவில் வரவு வைக்கப்படும், அதாவது நாளைக்கு வரவு வைக்கப்படாது அப்படின்றது தான் அதனுடைய பொருள். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அதனுடைய பொருள் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தற்காலிக நிறுத்தி வைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், இந்த மக்களுக்கெல்லாம் அதாவது ரூரல்ல இருக்கக்கூடிய 46% பயனாளிகளான SC/ST மக்கள், அர்பன்ல இருக்கக்கூடிய 16% SC/ST மக்கள் இந்த திட்டத்தில் பயனடைபவர்களுக்கு நாளைக்கு 1000 ரூபாய் வராது. கிட்டத்தட்ட 15% இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நாளைக்கு இந்த தொகை வராது.
17% இருக்கக்கூடிய சிங்கிள் விமனுக்கு நாளைக்கு இந்த பணம் வராது. 7% இருக்கக்கூடிய எந்த வேலைக்கும் போகாத சிங்கிள் மெம்பர் ஹவுஸ் ஹோல்டுக்கு நாளைக்கு இந்த பணம் வராது. 32% இருக்கக்கூடிய எந்த விதமான ஃபார்மலான எஜுகேஷனும் இல்லாதவர்களுக்கு இந்த பணம் நாளை வராது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பிரிடாமினன்ட், அதாவது 90% மேல வேஜ் லேபர்ஸ், அதாவது இவர்கள் எல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி மீதம் இருப்பவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா வேஜ் லேபர்ஸ், தினக்கூலிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாளை இந்த 1000 ரூபாய் வராது. இதுதான் இன்றைய சூழல். ஏன் வராமல் இருப்பது? ஒரு நாள் தாமதமா போட்டா என்ன பிரச்சனை, ஒரு 30ஆம் தேதி போட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஏன் அதை நாம் ரொம்ப அவசரமாக இதை கிரிட்டிசைஸ் பண்ண இறங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 79% கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் ரூரல், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகள் 79% பேரும், நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பயனாளிகளான 55% பேரும் பர்ச்சேசிங் மோர் வெஜிடபிள்ஸ் ஃபார் தேர் ஃபேமிலிஸ், குடும்பங்களுக்கு அதிகமான காய்கறிகளை வாங்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். 63% கிராமப்புற பயனாளிகளும் 46% நகர்ப்புற பயனாளிகளும் நல்ல அரிசி வாங்குவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள். 39% கிராமப்புற பயனாளிகளும் 33% நகர்ப்புற பயனாளிகளும் மருந்து வாங்குவதற்காக இந்த தொகையை பயன்படுத்துகிறார்கள். 1/5 பயனாளிகள் தங்களுடைய குழந்தைகளின் கல்வி செலவுக்காக இதனை பயன்படுத்துகிறார்கள். பலரும் இதனை கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்காக பயன்படுத்துகிறார்கள். மொபைல் ரீசார்ஜுக்கு, சின்ன சின்ன அளவுல அவங்க சிறு சேமிப்பு செய்வதற்கு, ரீபேயிங் டெப்ட், அதாவது கடனை திருப்பி அடைப்பதற்கெல்லாம் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2/5 ஆஃப் த கேஎம்யூடி பெனிஃபிஷியரிஸ், அதாவது 2/5 மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பணம் வருவதனால அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 14% பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சுதந்திரமாக உணர்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 28% பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாருகிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 14% பேர் தங்களுடைய குழந்தையின் கல்வித்தரம் அல்லது குழந்தையினுடைய நலம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் இந்த 1000 ரூபாய் ஒரு நாள் தாமதமானா, இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் சிலிண்டர் பதிவு பண்ணியிருப்பாரு, இன்னைக்கு அவர் சிலிண்டர் பதிவு பண்ணியிருப்பாரு, நேத்து பதிவு பண்ணியிருப்பாரு, 3வது நாள் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி சிலிண்டர் அவர் வீட்டுக்கு வரும். எதை நம்பி பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா? இந்த 1000 ரூபாய் 15ஆம் தேதி வரும்ன்றதை நம்பி அவங்க சிலிண்டர் பதிவு பண்ணியிருப்பாங்க. 16ஆம் தேதி அவங்க கைக்கு இந்த 1000 ரூபாய் வராது. எந்த காசை வச்சு அவங்க சிலிண்டர் வாங்குவாங்க? 15ஆம் தேதி பணம் வந்துடும், நம்ம வீட்டுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கிறலாம்னு காத்திருப்பவங்க 15ஆம் தேதி இந்த பணம் வரல அப்படின்னா அந்த மருந்து மாத்திரைக்கு எங்க போய் கையேந்தி நிற்பாங்க? வட்டி கட்டுறவங்க 15ஆம் தேதி மாசமான வட்டி கட்டிடுறாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்கணுங்க என்ன காசை வச்சு 15ஆம் தேதி நாளைக்கு வட்டி அடைக்க போறாங்க? இவ்வளவு பேருடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக புரட்டி போடுகின்ற அளவுக்கு இந்த திட்டம் ஒரு நாள் தாமதப்பட்டால் இவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும். அப்ப இவங்க சூழல் எல்லாம் எப்பவுமே மாறாதா அப்படின்னா மாறும். இந்த திட்டம் நீண்ட காலமாக அவர்களுக்கு போய் சேரும் போது முதல்ல அவங்களுடைய கடன்களை அடைப்பாங்க, அதற்கு அடுத்து அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க, அதை சேமித்து வைப்பாங்க. அதற்கு பிறகு தங்களுடைய பிள்ளைகள் வளரும் போது இந்த சூழலிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். அவர்களை தற்காலிகமாக வறுமையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த திட்டம் அவர்களுக்கு பெரிய பயனை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த வறுமையின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். எப்படி தொடர்ந்து நடைபெற்றா மட்டும்தான் அவங்களால இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். தொடர்ந்து நடைபெறாமல் அவ்வப்போது கொடுத்தா அது ஒரு கிஃப்ட் மணியா இருக்குமே தவிர உண்மையான பயனை ஏற்படுத்தாது. சரி, இந்த 1000 ரூபாய் நிப்பாட்டிட்டு அவங்க வாழ்க்கையை வேற வகையில முயற்சி செய்து மாற்றலாம் இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம். அப்படியெல்லாம் மாறாது. இந்த 75 ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாற்றில் எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. வறுமையை ஒழிப்பதற்காக எவ்வளவோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய கடனை குறைப்பதற்காக. அவையெல்லாம் அந்த மக்களை சென்று அடைந்தனவா என்றால் இல்லை. அதனாலதான் ரகுராம் ராஜன் மாதிரியான பொருளாதார அறிஞர்கள், ஜீன் ரே மாதிரியான பொருளாதார அறிஞர்கள், எஸ்டர் டஃப்லோ மாதிரியான பொருளாதார அறிஞர்கள், ஜெயரஞ்சன் மாதிரியான பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு நேரடியாக பணப்பயனை கொண்டு போய் சேர்க்காமல் இந்த முதலாளித்துவ பொருளாதார சமூகத்தில் அவர்களால் பிழைப்பது ரொம்ப கடினமாக மாறிவிடும்.
குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக இந்த பணப்பயன் போய் சேர வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய தன்னம்பிக்கை வளரும், சுயமரியாதை வளரும், செலவு வளரும் அப்படின்னா அவங்களுடைய செலவு செய்யும் திறன் வளரும். செலவு செய்யும் திறன் வளர்ந்தால் பொருளாதாரம் வளரும். பொருளாதாரம் வளர்ந்தால் இன்னும் நிறைய திட்டங்களை அவர்களுக்கு போய் சேர்க்கலாம். இதுதான் ஹையரார்கி, இதுதான் படிநிலைகள். இந்த படிநிலைகள்ல நீங்க ஒரு நாள் ஏற்படுத்துற தாமதம் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்படுத்த போகின்ற கொடூரமான விளைவுகளை சிந்தித்து பார்க்கும் போதே மிகுந்த அச்சமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 85% கிராமப்புற பயனாளிகளும் 90% நகர்ப்புற பயனாளிகளும் அவங்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நிலை மாறி இருப்பதாக சொல்லுகிறார்கள். perceive that their status within their family has improved. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கௌரவம் உயர்ந்திருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். their ability to travel has improved. அவர்கள் சுதந்திரமாக பயணப்படுவதாக உணர்கிறார்கள். their ability to spend for their personal needs has increased. தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவர்கள் செலவழிக்கும் திறன் அதிகரிப்பதாக உணர்கிறார்கள். all these have apparently brought down the level of stress in their lives. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அழுத்தத்தை குறைத்திருக்கிறது. improved their self confidence, தன்னம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் இந்த திட்டத்தினுடைய பயன்கள். இந்த ஒரு நாள் தாமதம் என்பது பலருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். அல்லது 2 நாள் தாமதம் என்பது இன்னும் கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அவ்வளவுதான், இனி ஒன்றும் கிடையாது, நான் சொல்றதை கேள் அப்படின்னு அந்த ஆண் மீண்டும் அந்த பெண்ணின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த ஒரு நாள் தாமதமோ அல்லது சில நாட்கள் தாமதமோ அல்லது திட்டத்தையே தாமதப்படுத்துவதோ ஏற்படுத்தும். இப்ப வரைக்கும் மே 2026க்கான தொகை எப்ப வரவு வைக்கப்படும்னு சொல்லல. நாம சொல்றதெல்லாம் ஒரு நாள் தாமதித்தாலும் இது பின்விளைவுகளை விபரீதமானதாக மாற்றிவிடும் அப்படின்றதான் நாம சுட்டி காட்டுறோம். அப்ப இது பல நாட்கள் தாமதப்பட்டால் அவங்க சம்பாதித்த செல்ஃப் கான்பிடன்ஸில் பாதிப்பை ஏற்படுத்தும், குடும்பத்தில் அவர்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், மருந்து மாத்திரை வாங்குவதில் பாதிப்பை ஏற்படுத்தும், குழந்தைக்கான கல்வி கட்டணம் செலுத்துவதில் பாதிப்பை ஏற்படுத்தும், தன்னுடைய சிறு சேமிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும், வட்டி கட்டுவதில் பாதிப்பை ஏற்படுத்தும், வீட்டுக்கு வாங்குகின்ற காய்கறிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும், வாங்கிய காய்கறிகளை சமைப்பதற்கு சிலிண்டர் வாங்குவதில் பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வளவு பாதிப்புகள். இதெல்லாம் வெறுமன இந்த பிளானிங் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய கீ ஃபைண்டிங்ஸ்ல இருந்து மட்டுமே நாம் சொல்வது. இன்னும் ரொம்ப ஆழமாக இந்த கீ ஃபைண்டிங்ஸை தாண்டி பல்வேறு விவகாரங்கள் இந்த அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 1-2 விஷயங்களை சுட்டி காட்டணும் அப்படின்னா, இந்த பிளானிங் கமிஷனுடைய அறிக்கையில பக்கம் 48 மகளிர் உரிமை தொகை திட்டத்தினுடைய பயனாளிகளினுடைய நேரடி வாக்குமூலங்கள் கூட அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குமூலங்களை படித்து பாருங்கள். இன்னும் பல்வேறு பக்கங்கள் இந்த வாக்குமூலங்கள் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதுல ஒரு பயனாளி சொல்றாங்க, நான் வீட்டு வேலைக்கு சென்று கொண்டிருப்பவள், எனக்கு வீட்டு வேலைக்கு போனால்தான் அன்றைய வருமானம், இன்னைக்கு வீட்டு வேலைக்கு போகலன்னா இன்னைக்கு வருமானம் கிடையாது. ஆனா இந்த 1000 ரூபாய் வர்றதுனால நான் சுதந்திரமாக ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன். தினமும் வீட்டு வேலைக்கு போய் பாத்திரம் தேய்ச்சி வீடு கூட்டிட்டு இருக்கிறேன்னா ஒரு நாள் லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிளானிங் கமிஷனுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்தின் மீது என்னுடைய அத்தாரிட்டி அதிகமாக, நான் அத்தாரிட்டியா இருக்கேன். I exercise the authority within my family to withdraw and spend the KMUT money in any way I deem fit. கூந்தங்குளத்தில் இருக்கக்கூடிய சரளா, கூந்தங்குளம் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி, அவங்க சொல்றாங்க, என் குடும்பத்தில் இந்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அதிகாரம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லையும் காய்கறி வாங்குவதற்கும் அரிசி பருப்பு வாங்குவதற்கும் வெளியில் போவதற்கும் கணவன் கொடுத்தால் அந்த 100 ரூபாய் கிடைக்கும். அதை வைத்தவர்கள் செலவு செய்ய வேண்டும். கணவன் கொடுக்கல அப்படின்னா அந்த கணவனிடம் கெஞ்ச வேண்டும். கொடுக்கல அப்படின்னா அடிமிதி உதை உழுகிறது. இப்படியான குடும்ப வன்முறைகளை இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் குறைத்திருக்கிறது. 1000 ரூபாய் என்ன செய்யும்னு கேட்குறீங்களே. மதுரையில தன்னுடைய கணவனை இழந்த ஒரு பெண் பஞ்சர் கடை வைத்திருக்கிறார். அவங்க சொல்றாங்க, சொந்தக்காரன் கொடுப்பானே 1000 ரூபாய், ஒரு 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டானே அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. 1000 ரூபாய் ஈஸியா சொல்றேன், வருஷம் பார்த்தா 12000 ரூபாய். சும்மா சொந்தக்காரங்கிட்ட போய் 500 ரூபாய் செலவு கேளுங்கண்ணே, தரமாட்டாங்க. நீங்க என்னண்ணே 1000 ரூபான்றது என்ன மாதிரி பெண்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. வார்த்தையால சொல்ல முடியாது, வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வாங்கி பயனடைகின்ற பயனாளி சொல்றாங்க,
இப்படிப்பட்ட பயனாளிகளின் வாழ்வில் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, துயரத்தை ஏற்படுத்தும். அதனால தான் நாம் இந்த அரசாங்கத்திற்கு, முதலமைச்சர் விஜய்க்கு வலியுறுத்துவது என்னவென்றால், தயவு செய்து இந்த திட்டத்தை ஒரு நாள் கூட தாமதப்படுத்தாதீர்கள். ஒரு நாள் தாமதம் ஏற்படுத்தினாலும் சமூகம் மாறலையே, சமூகம் அப்படியே தானே இருக்கு. அப்ப சமூகம் மாறும் வரைக்கும் இது மாதிரியான திட்டங்கள் தொடரணுமே. அப்படி தொடருவதற்கு சரியான நேரத்தில் அவர்களுக்கு பயன் போய் சேரணுமே. அப்படி சேரல அப்படின்னா இந்த திட்டம் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்யாமல் வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த திட்டத்தை சரியாக செலவு செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்துகிறோம் என்றால், இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சமே பெண்கள் வாழ்வின் முன்னேற்றம், பெண்களை சுய முன்னேற்றம் அடைய செய்வது. நேற்று கூட ஒருவர் ட்விட்டர்ல பதிவு செய்திருக்கிறார். என்ன பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா, அவங்களுடைய அம்மா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக சேர்த்து வைத்த பணத்தையும் தான் சம்பாதித்த கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து பேங்க்ல டிஜிட்டலா நம்ம கோல்டு வாங்கலாம். அதன் மூலமாக அவர் 60,500 ரூபாய்க்கு பணம் செலுத்தி தங்கத்தை பெற்றிருக்கிறார். எவ்வளவு? 5.486 கிராம். மொத்தமாக ரிவார்டோட சேர்த்து 5.666 கிராம் அவர் சேர்த்திருக்கிறார். ஜூன் மாசம் 2025ல அவர் சேமிப்பை தொடங்கி இருக்கிறார். மே மாசம் 2026ல அந்த பணம் மெச்சூர் ஆகி வரப்போது. அவரு தேங்க்ஸ் டு MK ஸ்டாலின் ஐயா ஃபார் உரிமை தொகை அப்படின்னு போட்டிருக்கிறார். இந்த உரிமை தொகை திட்டத்தினுடைய முக்கியத்துவம் கருதிதானே 2,500 மாத்திரன்னு சொன்னீங்க. 2,500 மாத்துறதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கிட்டாலும் இந்த 1000 ரூபாயை கொடுப்பதற்கு எந்த கால அவகாசம் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்றத நீங்க சொல்லுவதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது? ஆனா தடுத்து நிறுத்திருக்கீங்க. பல பேர் மருந்து மாத்திரை வாங்குறாங்க, பல பேர் அதை சேமித்து வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு, பல்வேறு விஷயங்களுக்கு அவர்கள் செலவு செய்கிறார்கள். இப்படி இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளினுடைய வாக்குமூலங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு அம்மா சொல்றாங்க, ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ சன், எனக்கு மகன் கிடையாது. த கவர்மெண்ட் இஸ் சென்டிங் மீ மணி ரெகுலர்லி எவ்ரி மந்த், லைக் வாட் அ சன் வுட் ஹாவ் டன். ஒரு மகன் என்ன செய்திருப்பானோ அதை இந்த அரசாங்கம் எனக்கு செய்தது அப்படின்னு கண்களில் கண்ணீர் மல்க சின்னாங்குப்பத்தை சேர்ந்த மாரி என்ற நபர் சொல்லுகிறாங்க, ஒரு பெண் சொல்றாங்க. அதே போல இன்னொரு அம்மா சொல்றாங்க, திருக்கோலக்குடியை சேர்ந்த ராணி என்ற பெண், ஐ எம் 97 years old, I do not receive old age pension, it is the KMUT money that enables me to buy vegetables and groceries. 97 வயசுல இந்த 1000 ரூபாய் தான் நான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானும் காய்கறி வாங்க பயன்படுதுன்னு திருக்கோலக்குடியை சேர்ந்த ராணி என்கின்ற பெண் சொல்கிறார். அதே போல இன்னும் பல்வேறு நபர்கள், ஐ யூஸ்டு டு ரோல் பீடி சுற்றும் தொழில் செய்கிறேன், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எனக்கு வருமானம், இப்போது எனக்கு வயதாகிவிட்டது, பீடி சுத்த முடியல, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் என் வாழ்க்கையை காப்பாத்துதுன்னு கூந்தங்குளத்தை சேர்ந்த நல்லதாயி என்கின்ற பெண் சொல்லுகிறார். இதெல்லாம் அவங்களுடைய வறுமையிலிருந்து, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு என்ன ரிட்டையர்மெண்ட்னா வேலை செய்ய முடியாத காலத்துல என்ன செய்யுது இந்த திட்டம் அப்படின்றதற்கான உதாரணம். இன்னொரு கலா அப்படின்ற பெண் சொல்றாங்க, சென்னையை சேர்ந்தவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்னோட கிரெடிட் ஒர்த்தினஸ் அதிகரிச்சிருக்கு, பீப்புள் ட்ரஸ்ட் மீ நவ், மக்கள் என்னை நம்புகிறார்கள், தே நோ ஐ கேன் ரீபே, என்னால கடனை திருப்பி அடைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க, எனக்கு கடன் கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படும். அந்த 10,000 ரூபாய் அவங்க போய் கடன் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட சொத்து பத்து இருக்காது, சம்பாத்தியம் இருக்காது, தரமாட்டாங்க, அப்படியே தந்தாலும் வட்டி எகிரும். ஆனா இப்ப போய் கேட்டா கடன் கிடைக்குது. காரணம், அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வருது. 10,000 ரூபாய் வாங்குறாங்க, ஒரு கடன் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10-15 மாசத்துல அந்த 10,000 ரூபாயை இந்த 1000 ரூபாயை வச்சு அடைச்சிடுறாங்க. இதெல்லாம் மாறி இருக்கிறது. இப்படி ஸ்டாலின் கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது மக்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பலதரப்பட்ட மக்களையும் இது போய் சென்றடைந்திருக்கிறது. எல்லா வகையான செலவுகளுக்கும் இது பயன்படுகிறது. இந்த திட்டம் ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது. ஒரு அம்மா, முனியம்மாள், சென்னையை சேர்ந்தவர், நான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெற தொடங்கியதற்கு பிறகாக சிலிண்டருக்கு எப்படி காசு சேர்க்கிறதுன்ற பத்தி கவலைப்படலை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய பேரின் வாழ்க்கையில் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருத்தர் பால் வாங்குறாங்க, இன்னொருத்தர் ரேஷன் கடையில் வாங்கி தான் சாப்பிட்றேன், கூடுதலான சில பொருட்களை வாங்கிக்கிட முடியுது, சத்தான பொருட்களை தேவைப்படும் போது வாங்கிக்கிட முடியுது,
நான் மருந்து வாங்கி சாப்பிட்றேன், அவ்வளவு பயனாளிகள் சொல்றாங்க. இவங்க வாழ்க்கையில் எல்லாம் இந்த ஒரு நாள் தாமதம் என்பது கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இது குறித்து போஸ்ட் போட்ட போது நண்பர் ஒருவர் வந்து இது நிறுத்தி வைக்கப்பட்டதா எங்கேயும் போடலையே அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்போ நிறுத்தி வைக்கப்படலை அப்படின்னா எதற்காக விரைவில் என்று சொல்ல வேண்டும்? இந்த அறிக்கையே தேவையில்லையே. நிறுத்தி வைக்கப்படலை அப்படின்னா இந்த அறிக்கையே தேவையில்லையே. நீங்க நாளைக்கே கூட போடுங்க. ஏன் பயத்தை கிளப்பினீர்கள்? அப்புறம் தான் சொல்றாரு, ஓ ப்ரோ, மை மதர் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் அமௌண்ட். ஷி ஆல்ரெடி ஒரீடு தட் டிவிகே கேம் டு பவர். நான் தான் தைரியமா இருங்க, இதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கே அப்படின்னு அந்த பையன் வந்து தன்னுடைய கலக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படி எத்தனை பேர் வீட்டில் ஏற்கனவே நம்பிக்கை சிதைய தொடங்கி விட்டது என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்த்து நிறுத்தப்படாது என்ற அறிவிப்பை உடனடியாக செய்து நாளைக்கே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அந்த 1000 ரூபாயை கொடுங்கள். 2500 ரூபாயை நீங்க கொடுக்கறதுக்காக தான் நீங்க வந்து கால அவகாசம் கேட்குறீங்க அப்படின்னா கால அவகாசம் எடுத்துங்க. 2500 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன வழிமுறையை ஆய்வு செய்யுங்க. அது வரைக்கும் 1000 ரூபாயை நிறுத்தாம கொண்டு போய் கொடுங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே வேண்டுகோள். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.